அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 20:1-2 வசனங்கள். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. இந்த 2 வசனங்களில் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை குறித்து ஒரு 3 காரியங்களை அவன் எழுதியிருக்கிறான். முதலாவது பார்க்கும்போது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 91 கூட, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஸோ நம்முடைய ஆண்டவர் ஆபத்து நாளிலே நம்மை விடுவிக்கிற கர்த்தர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபத்தான சூழ்நிலை, முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன், என்ன பண்ணாங்க அப்படின்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். முறுமுறுத்தாங்க ஒரு பக்கம், ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை விடுவித்தார். எகிப்தியருடைய கைக்கும் செங்கடலுக்கும் ஆண்டவர் அவர்களை தப்புவித்து அவர்களை விலக்கி விடுவித்தார். இந்த தேவன்தான் நம்முடைய தேவனும் கூட. நமக்கும் ஆபத்து நாள் வரும்போது கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு ஆண்டவர் உத்தரவு அருளி செய்கிற தேவன். சங்கீதம் 50 பார்க்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலையோ, நமக்கு பதில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இல்லை, ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். 2வது சொல்லும்போது, யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. நம்ம வேதத்தில் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். கர்த்தர் தம்முடைய நாமத்தை நமக்கு ஒரு அடைக்கலமாக தந்திருக்கிறார். அந்த நாமத்திற்குள் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. நாம் அதற்குள் ஓடி சுகமாக இருக்கும்படி அந்த நாமம் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தினால் தான் நமக்கு விடுதலை உண்டு. இயேசு என்கிற நாமத்தினால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு என்கிற நாமத்தினால் தான் நமக்கு எல்லா அற்புதங்களும் நடக்கிறது. அன்றைக்கு இயேசு என்கிற நாமத்தை சொல்லி அந்த பிறவி சப்பானியுடைய கைகளை பிடித்து தூக்கி விடும்பொழுது அவன் குதித்து எழுந்து நடந்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். அந்த இயேசுவின் நாமத்தில் நமக்கு எல்லா அற்புதங்களும் நடக்கும். அந்த நாமத்திற்குள் தான் நமக்கு சுகம் உண்டு. நம்ம சில நேரங்களில் பாடுறோம் இல்லையா, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாமத்தை கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக கொடுத்திருக்கிறார். 3வதாக பார்க்கும்போது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். ஆமேன். நமக்கு ஒத்தாசை வேற எங்கேயுமே கிடையாது. நமக்கு நல்லா தெரியும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஸோ நம்ம அங்கங்கே மனுஷங்களை தேடி போகிறத விட்டுட்டு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும்போது அந்த ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாகிய இயேசு நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். இந்த 3 காரியங்களை வைத்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறபடியால் துதிக்கிறோம். இன்றைக்கு யார் யார் தங்களுடைய காரியங்களுக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீராக. தகப்பனே, உம்முடைய நாமம் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறபடியால் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டாலும் நீர் அதை செய்வீர் என்று நம்பி நாங்கள்
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் நீங்க. ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். எந்த மனுஷரிடத்திலிருந்து, மேற்கிலும் கிழக்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வராதப்பா. உம்மிடத்திலிருந்து மாத்திரமே எங்களுக்கு ஒத்தாசை உண்டு. அந்த ஒத்தாசை எங்களுக்கு நீர் கொடுக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை நம்பியிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்ததின்படி அவருடைய நாமத்தை நாம் அடைக்கலமாக கொண்டு அவரிடத்திலே ஒத்தாசை வேண்டி ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். God bless you.